வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அரே பார்ப்போம். அரே என்று சொன்னால் இப்போ சாதாரணமாக நீங்கள் இன்ட் எக்ஸ் என்று ஜாவாவில் சொன்னீங்களா, எக்ஸ்ன்றது ஒரு சாதாரண வேரியபிள். உதாரணத்துக்கு இன்ட் எக்ஸ் என்று நீங்கள் பேர் வைக்கல, மெமரியில் ஒரு இடத்தை ஒதுக்கி அதுக்கு எக்ஸ் என்று பேர் வைப்படுது. எக்ஸ் என்ற பேரில் நீங்கள் அதை கூப்பிடலாம். இந்த இடத்தை எக்ஸ் என்ற பேரில் கூப்பிடலாம். இப்போ எக்ஸுக்குள்ளே கொண்டே 5 வைக்க சொன்னால் எக்ஸ் = 5 சொன்னால் அதுக்குள்ளே 5 வச்சுவிடும். இது சாதாரணமாக ஒரு வேரியபிள்னு சொல்லப்படும். எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், மெமரியில் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். ஆனால் இப்போ 100 நம்பர், 1000 நம்பர் அல்ல 10,000 நம்பர் என்று வேண்ட வழி கிடைக்கல. 10,000 வித்தியாசமான பேர்களை கொண்ட வேரியபிள்களை உருவாக்குறன்றது சாத்தியமில்லை. அதால் நாங்கள் அரே என்று சொல்லி ஒரு புது விஷயத்தை பார்க்க வேண்டி வந்திருக்கு. இதுக்கும் மெமரியில் பெயரிடப்பட்ட ஒன்று தான். ஆனால் வைக்கப்படுற பெயர் ஒன்றா இருக்கும். ஆனால் இதுக்குள்ள நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேல்யூஸை வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் அரேன்றதை இப்படி பார்க்கலாம். இங்கே எக்ஸ்ன்றதை நீங்கள் ஒரு வேரியபிளாக எடுத்துக்கொள்ளுங்க, வைன்றதை ஒரு அரேயாக எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு இலக்கத்தை தான் வைக்கலாம். வைக்குள்ளே இங்கே 1 2 3 4 5 6 இலக்கத்தை வைக்கக்கூடிய அரே மாதிரி இதை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா இனி அப்போ இதுக்குள்ளே வைக்கிற இது இந்த ஒவ்வொரு லொக்கேஷனையும் எப்படி வேறு பிரித்து அறியலாம்ன்றா அதுக்கு தான் நாங்கள் இங்கே இண்டெக்ஸ்ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு சைபர் அண்ட் இண்டெக்ஸ், இதுக்கு லொக்கேஷன் 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5 என்று வைப்படும். இப்போ உதாரணமாக y2 என்றால் இந்த இடத்தை குறிக்கும், y4 என்றால் இந்த இடத்தை குறிக்கும். அப்போ ஒரு பேர் தான் வச்சிருக்கிறோம், ஆனால் நிறைய இலக்கங்களையோ நிறைய கேரக்டர்களையோ நிறைய ஸ்ட்ரிங்களையோ வைக்கக்கூடியதாக இருக்குது. இது அரே என்று சொல்கிறோம் நாங்கள். இதை நாங்கள் ஜாவாவில் டிக்ளேர் பண்ணும்போது அரேக்குள்ள நீங்கள் வைக்க போகிற டேட்டா என்ன வகைன்னு முதல் சொல்லணும். இப்போ இந்த உதாரணத்தின்படி இன்டிஜர்னு சொல்லியிருக்கீங்களா, அப்போ முழு எண்ணை வைக்க போகிறீங்க. பிறகு அரேக்கு ஒரு பேர் வைக்கணும். இங்கே ஐட்டம் கோடுன்னு வச்சுருக்கிறீங்க. நீங்கள் டிஃபைன் பண்ணுறது ஒரு சாதாரண வேரியபிள் இல்லை. அரே என்று சொல்கிறதுக்கு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் பாவிக்க வேணும். அது பாவிப்பட்டிருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். பாவிக்கப்பட்டிருக்குது. அப்போ இது ஒரு அரேன்றதை குறிக்கும். இனி அரே ஒன்றை உருவாக்குறதுக்கு நியூ என்ற கீவேர்ட் நீங்கள் பாவிக்கணும். பாவிச்சா தான் மெமரியில் இடம் ஒதுக்கப்படும். நியூ ஒன்று போட்டுட்டு என்ன டைப் என்றதை சொல்லி எத்தனை லொக்கேஷன் இடம் ஒதுக்கணும், எத்தனை உதாரணத்துக்கு இங்கே இன்டிஜர்ன்னு சொன்னால் எத்தனை இன்டிஜர் வைக்கிறதுக்குரிய இடம் ஒதுக்கணும்ன்றதை இங்கே சொல்லணும். இப்படி நீங்கள் சொன்னீங்களென்றால் ஜாவாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி சொன்னீங்களென்றால் உங்களுக்கு இப்படி ஒரு அரே டிஃபைன் பண்ணப்படும். இந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி ஒரு அரே ஒன்று டிஃபைன் பண்ணப்படும். இப்போ இந்த அரேன்ற பேர் என்று கேட்டால் ஐட்டம் கோட். அரேக்கு எத்தனை வேல்யூ வைக்கலாம்னு கேட்டால் 10 வேல்யூ வைக்கலாம். என்ன மாதிரியான வேல்யூ வைக்கலாம்னு கேட்டால் இன்டிஜர்ஸ் வைக்கலாம். 10 வேல்யூ என்று சொல்லிக்க முதலாவது வேல்யூ எப்படி அடையாளம் காணலாம்? ஐட்டம் கோட் 0. அப்போ கடைசி வேல்யூ ஐட்டம் கோட் 9. இப்போ 10 லொக்கேஷன் கொண்ட ஒரு அரேயை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது சைபரில் துவங்கி 9 வரைக்கும் போகுதுன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. இதே மாதிரி கட்டாயம் இன்டிஜரான் வைக்கணும் இல்லை, தசத்தோட கூட நம்பர்களும் பாவிக்கலாம். அப்போ ஃப்ளோட்டுன்னு முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அரேக்கு பேர் வைக்கல என்ன பேர் வேணும்னாலும் வைக்கலாம். நான் ஏற்கனவே எப்படி பேர் வைக்கணும்னு சொன்னால் அந்த விதிமுறைக்கமே வைக்கணும். சாதாரண வேரியபிளுக்கு பேர் வைக்கிற மாதிரி வைக்கலாம். நீங்கள் அரே தனியே 1 டைமென்ஷனல் மட்டுமண்டு இல்லை, 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் எல்லாம் இருக்குது. மல்டி டைமென்ஷனல் சொல்கிறோம் நாங்கள், அப்படியும் இருக்குது. இப்போ இங்கே 2 டைமென்ஷனல் சொன்னால் ரோக்களாகவும் கொலங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு, நீளமும் அகலமும் இருக்குது. உதாரணமாக இது 1 டைமென்ஷனல் அரே என்று சொன்னால் 2 டைமென்ஷன் அரே எடுத்தீங்கன்னா அது இப்படி இருக்கும். 2 டைமென்ஷன் அரேயில் போனீங்கன்னா எப்படி இருக்கும்?
அப்போ குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷன் அடையாளம் காணணும்னா இத்தனையாவது ரோவில் இத்தனையாவது கொலத்தில் இந்த இந்த லொக்கேஷன் அடையாளம் காணப்படும். அப்போ இது 0 இது 1 இது 2 அண்டு போகும், இது 0 இது 1 இது 2 அண்டு போகும். அப்போ இந்த லொக்கேஷனை சொல்லிக்கல இது 1 இது 2. அப்போ 1 2 அண்ட லொக்கேஷன் சொல்லப்படும். அப்படி நீங்கள் சாதாரணமாக 2 டைமென்ஷன் அரேயையும் 1 டைமென்ஷன் அரே மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இங்கே ஒரே ஒரு வித்தியாசம், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஓடி 2 வரும், இங்கேயும் 2 வரும். ரோக்களின் எண்ணிக்கையை முதல் போட்டு கொலங்களின் எண்ணிக்கையை பிறகு போட்டுற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். மாறி யோசிச்சாலும் பிழை இல்லை. இது கொலங்களின் எண்ணிக்கை 4 ரோக்களின் எண்ணிக்கை 5ன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதே எப்படி நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்டீங்களோ அதே மாதிரியே உங்களோட ப்ரோக்ராம் முழுக்களுக்கும் யோசிக்கணும். அதால் இந்த குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ரோக்களின் எண்ணிக்கை 4 முதல் போடுறது ரோக்களின் எண்ணிக்கை என்றும் ரெண்டாவதாக போடுறது கொலங்களின் எண்ணிக்கை என்றும் எடுத்துக்கொள்ளணும். இப்போ குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷன் அடையாளம் காண்றதுக்கு அந்த அரேண்ட பேர் போட்டு ரோவின் நம்பர் போட்டு பிறகு கொலத்தின் நம்பர் போடணும். இங்கே இன்னும் சில உதாரணங்களை பாருங்க. இது ஒரு இன்டிஜர் அரே, இன்டிஜரை வைக்கக்கூடிய அரே, அரேண்ட பேர் லிஸ்ட். இது ஒரு 2 டைமென்ஷன்லி, அதாவது 2 ரோக்களும் கொலங்களும் பிரிக்கக்கூடிய, அதாவது இந்த மாதிரியான ஒரு அரே 2 டைமென்ஷன் அரே இருக்க போது இதில் ரோக்களின் எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு, கொலத்தின் எண்ணிக்கை சொல்லப்படலை. அப்படி நீங்கள் சொல்லலை என்றால் கட்டாயம் இந்த அறையை யூஸ் பண்ண முதல் எங்கேயாவது சொல்ல வேண்டி வரும். அப்போ இந்த இதன்படி பார்த்தீங்கன்னா ரோக்களின் எண்ணிக்கை சொல்லப்படுது, 2 ரோ இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ கொலத்தின் எண்ணிக்கை சொல்லலைண்டா இனி அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் லிஸ்டண்ட இந்த அரேண்ட ரோ நம்பர் 0க்கு இப்போ தான் புதுசாக நீங்கள் கொலத்தை கொடுத்து உருவாக்குறீங்கள், அதாவது 3 என்று கொடுத்து உருவாக்குறீங்க. இப்போ முதலாவது ரோவில் 3 இலக்கங்கள் வைக்கக்கூடிய ரோவாக இருக்கும். இது மாதிரி ரெண்டாவது ரோவை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1, ரெண்டாவது ரோண்டா லிஸ்ட் 1 என்று சொல்லப்படுது. ரோ அரேண்ட பேரையும் சொல்லி இண்டெக்ஸையும் சொல்லணும். லிஸ்ட் 1 என்று சொல்கிறோம் ரெண்டாவது ரோவை. அதுக்கு கொலத்தை இப்போ தான் உருவாக்குறீங்க. அந்த நியூ என்ற போடைக்கில் தான் உண்மையாக உருவாகும். நியூ இங்கே முக்கியம். அப்போ இங்கே முதலாவது ரோவில் 3 செல்லும், ரெண்டாவது ரோவில் 5 செல்லுமா உருவாக்கி இருக்குது. இப்படியும் அரே உருவாக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் நாங்கள் அப்படி உருவாக்குறது இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மன்னு சொல்லி ஒரு அரே ஒன்று உருவாகுது, 10 இலக்கங்களை கொண்ட ஒரு அரே ஒன்று உருவாகுது. பிறகு நம் 4க்குள்ள கொண்டே 99 பயப்படுது. இப்படி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ன்ற பேரில் ஒரு டபுள் டைப் அரே உருவாகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் அரே, நீளமும் அகலமும் கொண்ட அரே. அப்படி நீளமும் அகலமும் கொண்ட அரே உருவாக்கல ரோக்களின் எண்ணிக்கை 3 கொலங்களின் எண்ணிக்கை 5 சொல்கிறீங்க. இப்போ ரோ 0 1 2 என்று சொல்லி 3 ரோ இருக்கும். கொலம் 0 1 2 3 4 என்று சொல்லி 5 கொலம் இருக்கும். அப்படி மேட்ரிக்ஸ் என்ற ஒரு அறையை உருவாக்கி போட்டு அந்த மேட்ரிக்ஸ் என்ற அறையின் 0வது ரோவில், அதாவது முதலாவது ரோவை நாங்கள் 0வது ரோன்னு சொல்லுவோம், 0வது ரோவில் 2வது கொலம், உண்மையாக 3வது கொலம், இது முதலாவது ரோ 3வது கொலம் என்றதை நாங்கள் இங்கே 0 2 தான் குறிப்போம். என்ற 0ல் துவங்குறபடியா அதில் கொண்டே 3.5 வை என்று சொல்கிறோம், வைக்கும். இப்போ உதாரணமாக 0வது ரோண்டா இங்கே முன்னுக்கு வர ரோ, இந்த ரோ 0வது ரோவில் 2வது கொலம் என்று சொன்னால் இங்கே வரும். இருந்தது இதுக்குள்ள கொண்டாந்து 3.5 வை, 3.5 வை அதான் சொல்லப்படும். இது எக்ஸல் அதான் 3.5 4 மாற்றிட்டுது, இடம் காணா அப்படியே மாற்றிட்டுது. ஓகே, அது கூட பிரச்சனை. ரைட், இப்போ இனி அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் என்ற பேரில் ஒரு வேரியபிள் ஒரு அரே உருவாக்கி இருக்கிறீங்க, 10 லொக்கேஷன் கொண்ட அரே. அப்படி உருவாக்குற அந்த லைன்லேயே அறையை டிக்ளேர் பண்ணுற அந்த லைன்லேயே வேணுமெண்டா அந்த 10 லொக்கேஷனுக்கும் வேல்யூஸை கொடுத்து விடலாம். கேர்லி பிராக்கெட்ஸ் ஓடிக்குள்ளே அப்படியே கம கொடுத்து கொண்டு வருவோம். 10 இலக்கம் கொடுத்துருக்குறீங்க. 10 இலக்கமும் முதலாவது 3 0வது லொக்கேஷனில், 99 லொக்கேஷன் 1ல், 2 லொக்கேஷன் 2ல் இப்படியே வைபட்டு கொண்டு வரும். ஒரே சொட்டிலேயே நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெக்டர் என்ற பேரில் ஒரு அரே ஒன்று உருவாகி இருக்குது. அதுக்குள்ள நீங்கள் வைக்கக்கூடிய வேல்யூஸ் டபுள் டைப், தசத்தோட கூடிய நம்பர். இது ஒரு 1 டைமென்ஷன் அரே. இதுக்குள்ள நீங்கள் சைஸ் சொல்லப்படா இல்லை, ஆனால் வேல்யூ கொடுத்துருக்குறீங்க. இந்த வேல்யூக்கள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு சைஸ் எடுத்துக்கொள்ளும். இதில்
3 6.999 சைபர் இப்படி ஏதாவது கொடுத்து வச்சுருக்கீங்க, அல்லது 3.6 99.0 2.8 இப்படி கொடுத்து வச்சுருக்கீங்க. மொத்தமாக இந்த இருக்கிற எண்களின் எண்ணிக்கையை பொறுத்து இந்த வெக்டர் அண்ட் அரேன்ற சைஸை தானாகவே எடுத்துக்கொள்ளும். இப்போ அரே என்றது பல வேரியபிள்கள் ஒன்றுக்கு பின்னு கொண்டா அப்படியே டிஃபைன் பண்ண மாதிரி யோசிக்கலாம். அரேக்கு நீங்கள் சைஸ் சொல்லணும், நிரந்தரமான சைஸ் ஒன்று சொல்லணும். அரேக்குள்ள ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் வித்தியாசமான வேல்யூஸ், வித்தியாசமான டேட்டா டைப்பில் வேல்யூ வைக்கலாது. ஒரே டைப்பில் தான் டேட்டா வேல்யூஸ் வைக்கலாம். ஒரே டைப் தான், இன்டிஜர்ண்டா இன்டிஜர், டபுள் தான். அப்படி தான் நிறைய டிஃபைன் பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிள் இருக்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸாம்பிளில் இந்த கிளாஸின் பேர் வந்து அரே டெஸ்ட். இந்த கிளாஸில் மெயின் மெத்தட் ஒன்று ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குள்ள பார்ப்போம். முதலாவது நம்மண்ட பேரில் ஒரு அரே உருவாகும். இப்போ நாங்கள் இங்கே போனோம்னா இதில் வச்சு சாடை அவ்வளோங்க யோசிப்போம் ஏண்டா. ரைட், இந்த அரேண்ட சைஸ் வந்து 5, இந்த அரேண்ட லென்த் வந்து 5 சொல்லப்பட்டிருக்குது. 5 சொல்லிக்க நாங்கள் இங்கே 5 லொக்கேஷன் கொண்டு ஒரு அரேயை உருவாக்கும். 2 4 5. அப்போ அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு போர்டர் அடிச்சுடுவோம். ரைட், அரேண்ட பேர் வந்து நம். அரேண்ட பேர் வந்து நம். இந்த அரேக்குள்ள ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு நம்பர் வைப்போம் நாங்கள். உதாரணத்துக்கு முதலாவது வந்து 0, ரெண்டாவது 1, மூன்றாவது 2, நாலாவது 3, அஞ்சாவது 4 அப்படி வைப்படும். இது இண்டெக்ஸ் என்று சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிவு. மெமரியில் இப்படி ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் ஒதுக்கப்படும், முன்னுக்கு பின்னு கொண்டா அப்படியே இன்டிஜர்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அரே ஒன்று ஒதுக்கப்படும். இனி ஐ என்றது ஒரு இன்டிஜர் வேரியபிள். இது சும்மா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஐ என்றது ஒரு இன்டிஜர் வேரியபிள். ஐ என்ற பேரில் மெமரியில் ஒரு இடம் ஒதுக்கப்படுது, அவ்வளோதான். இது ஐ. அப்போ ஐ என்றது சாதாரண வேரியபிள், நம்மன்றது அரே. ரைட், இப்போ யூசர்கிட்ட ஒரு மெசேஜ் டயலாக் பாக்ஸால் ஒரு மெசேஜ் ஒன்றை சொல்கிறோம் யூசருக்கு, என்டர் நம்பர்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் லொக்கேஷன். ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரும், ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வரும். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வந்து என்டர் நம்பர்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் லொக்கேஷன்ஸ்ன்னு கேட்கும். நீங்கள் ஓகே பண்ணின உடனே தான் அடுத்த லைன் வேலை செய்ய துவங்கும். இந்த ஃபாலோ பண்ண துவங்குது. இந்த ஃபாலோ எத்தனை நேரம் ரன் பண்ண கேட்டால் இனி படிவாக சொல்லணும். 0 இருந்து 4 வரை, 5 விட சின்ன நேரம் வேற ரன் பண்ணும். இப்போ மொத்தம் 5 தரம் ரன் பண்ண போகுது. முதல்ல ஐக்கு 0 எடுத்துக்கொண்டு வரைக்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் தண்டவாடில் விளங்கும். 0 எடுத்துக்கொண்டு வரைக்க ஐக்கில் 0 எடுத்துக்கொண்டு வரைக்கல ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் ஒன்று வருது. யூசர்கிட்ட இருந்து இதை கேட்க போகுது. என்ன கேள்வி கேட்க போகண்டா, நம் ஸ்கேர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 0 ஸ்கேர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு நிற்க போகுது. அப்போ நம் 0 என்ன என்று கேட்குது. நம் 0 நம்மண்ட அரேண்ட சைபர் லொக்கேஷனுக்கு என்ன வேல்யூ வைக்கன்னு கேட்குது. நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஓகே பண்ணினா அதை இன்டிஜராக மாற்றி போட்டு நம் 0க்கு வச்சு விடும். அப்போ முதலாவது நம்பர் முடிஞ்சுது. இனி இந்த லூப் வந்து 2ஆம் தரம் உடைக்க ஐக்க 1 எடுத்து கொண்டு வரும். அப்போ நம் பண்ண கேட்கும், நீங்கள் கொடுக்குற வேல்யூ வேண்டும். இப்படியே 5 தரம் ஒன்றுக்கு பின்னு கொண்டா 5 நம்பர்ஸை கேட்டு வேண்டி இந்த அறையை நிரப்பும். உதாரணத்துக்கு இந்த லூப் ஓடி முடியக்க உங்களுக்கு சில நேரங்களில் இப்படி நீங்கள் கொடுக்குற வேல்யூயை பொறுத்து என்ன வேல்யூவும் இருக்கலாம். உதாரணமாக 6 முதல் நீங்கள் கொடுத்துருக்கலாம், 3 பிறகு கொடுத்துருக்கலாம், 9 8 பிறகு கொடுத்துருக்கலாம், 5 பிறகு கொடுத்துருக்கலாம், 10 1 பிறகு கொடுத்துருக்கலாம். இப்போ இது நீங்கள் கொடுத்த வேல்யூ. ஒன்றுக்கு பின்ன கொண்டா கொடுத்த நீங்கள் அந்த வேல்யூஸு அதை கிடைச்சிது. இனி ஒரு அவுட்புட் டாஸ் விண்டோவில் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் அவுட்புட் லைன் ஒன்று வருது. அதாவது பிரிண்ட் பண்ணது தி அரே எலிமெண்ட்ஸ் என்று பிரிண்ட் பண்ணிட்டு கேசரை பக்கத்திலே வச்சுக்கொண்டு இந்த ஃபாலோ போட துவங்குது. இந்த ஃபாலோப்புக்குள்ளே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நடக்குது. எனக்கு கேர்லி பிராக்கெட்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஃபாலோப்புக்கு அடங்குது. அப்போ ஐ அப்போதே மாதிரி தான் நீங்கள் 0லேருந்து 4 வரையும் மூடப்போகுது, 5 தரம் மூடப்போகுது. முதல் 0 எடுத்து வரைக்க என்ன செய்யுதுன்னு பாருங்கோ, நம் 0வை பிரிண்ட் பண்ணுது. நம்மண்ட அரேண்ட 0ஆவது லொக்கேஷனுக்கு இருக்கிறது. அப்போ 6 பிரிண்ட் பண்ணும். அதை தி அரே எலிமெண்ட்ஸ் ஆன்னு சொல்லி போட்டு பக்கத்துலேயே 6 பிரிண்ட் பண்ணும். 6 பிரிண்ட் பண்ணி விட்டு இன்னும் பக்கத்துலேயே ஒரு ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணி விடுது. திருப்பி அடுத்த ஐக்கு 1 எடுக்கைகளில்
ஐக்கு இங்கே உண்டா